ஹலோ எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி கவர் பண்ண போகிறோம்னா ட்ரேடிங் பிளான். ஸோ உங்களுக்கு ட்ரேடிங் பிளான் இருக்கா இல்லையா, அதுக்கப்புறம் ஒரு குயிஸ் வேறு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ திஸ் திங் I'll give a லிங்க். ஸோ நீங்கள் அதை வச்சுக்கலாம். அப்புறம் இன்னும் டீட்டெயிலாக வேணும்னா இங்கே வேறு இருக்குது. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். ட்ரேடிங் பிளான் எப்படி செய்கிறது. ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக கூட இருக்கலாம். மைட் பி ட்ரேடிங் ஃபார் மெனி இயர்ஸ், பட் ஸ்டில் ஒரு ட்ரேடிங் பிளான் இருக்கா இல்லையா, இதில் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். ட்ரேடிங் பிளான்னா என்ன, எங்கேருந்து ஆரம்பிக்கணும் ட்ரேடிங் பிளானை. ஸோ என் பேர் ராயன். என் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கீழே காமெண்ட்டில் சொல்லுங்கள் இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்னு. ஓகே, லெட்ஸ் கோ. ஸோ பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ப்ரொஃபஷனல் பிளே புக் ஃபார் பிகினர் டு ஃபண்டட் ப்ரொஃபஷனல். ஸோ நீங்கள் ஃபண்டட் அக்கௌண்ட் வச்சுக்கிறதா இருந்தாலும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, த ட்ரேடர்ஸ் ஜேர்னி, த 3 phases. ஸோ பிகினர்னு பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு சிஸ்டம் இருக்காது. நீங்கள் வந்து இமோஷனல் ட்ரேட்ஸ் பண்ணுவீங்க. ஹை ரிஸ்க் அண்ட் இன்கன்சிஸ்டன்டாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இப்போ நம்ம வந்து 1% தான் ஒரு ட்ரேடுக்கு எடுக்க சொல்கிறோம். ஸோ நீங்கள் 1% ஒரு ட்ரேட் எடுக்கும்போது நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் எடுத்தால் பரவாயில்ல. ஆனால் சில பேர் ஒரு ட்ரேட்டுக்கு 1% தான் ரிஸ்க் எடுக்கிறீங்க. ஆனால் என்ன ஆகுதுன்னா, த நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் யூ டேக் பர் டே பிகம் ஸ்மால். லைக் 20 ட்ரேட்டு 30 ட்ரேட் எடுக்கிறீங்க. ஸோ 20-30 ட்ரேட் எடுத்தால் பர் டேயோட ரிஸ்க் வந்து பிகம் 20% ஆர் 30%. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி இங்கே என்ன ஆகுதுன்னா, ரிஸ்க் வந்து பர் டே யூஆர் கோயிங் அப் டு ஸ்கை ராக்கெட்லாம் 20-30% போயிடுது. ஸோ அது வந்து ரிஸ்க்கு வந்து கரெக்டாக இருந்தாலும் பட் நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் வந்து கூட இருக்குது. இது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். இப்போ இந்த நோ சிஸ்டம்னா, அதாவது எங்கே ட்ரேட் எடுக்கிறீங்கன்னு உங்களுக்கே தெரியல, சும்மா ட்ரேட் எடுக்கிறீங்க, உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி ட்ரேட் எடுக்கிறீங்க, அதுதான் நோ சிஸ்டம்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே. அப்புறம் ஹை ரிஸ்க் அண்ட் இன்கன்சிஸ்டன்ட். ஹை ரிஸ்க்னா, லெட்ஸே இப்போ உங்களுக்கு ஒரு நியூஸ் வருது, தட் மீன்ஸ் யூஆர் ஜஸ்ட் கோயிங் வித் த ஃப்ளோ. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரேட் பண்ணுறீங்க. லைக் யூ ஜஸ்ட் வந்தால் வரட்டும், இல்லைனா பரவாயில்ல, நான் பாட்டு ட்ரேட் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பேன், அந்த மாதிரி. ஸோ ஸ்டார்டட் யூசிங் ஸ்ட்ரக்சரல் பட் இட்ஸ் ஸ்டில் ட்ரிவன் பை இமோஷன். ஸோ இது வந்து ஸ்கில்ட், அதாவது உங்களுக்கு ட்ரேட் எடுக்க தெரியும். லெட்ஸே யூ ஆர் யூசிங் சப்போர்ட் ரெசிஸ்டன் ஏதாச்சும் ஒன்று பாய்ச்சி உங்களுக்கு தெரிஞ்ச சிஸ்டம் வச்சு நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க. ஆனால் இங்கே என்ன ஃபால் பேக் ஆகிருக்குன்னா, யூ நோ ஹவு டு டேக் த ட்ரேட், பட் த திங் இஸ் யூ ஆர் ஸ்டில் இமோஷனல் ட்ரிவன். ஒரு 2 ட்ரேட் லாஸ் ஆகிட்டிங்கன்னா 3வது ட்ரேட் அன்றைக்கே ரிகவர் பண்ணணும்னு சொல்லிட்டு மேபி யூ மைட் கோ பிகர் லாட். ஆனால் நீங்கள் அவ்வளோ கூட போயிருக்கக்கூடாது, ஆனால் நீங்கள் பிகர் லாட்ஸ் போகிறீங்க. ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும் யூ ஆர் லூசிங் ஆன் ஃப்ரைடே, மினிமம் உங்களுக்கு ஃப்ரைடே வந்து லாஸ்ட்டாக இருக்குது, ஏன்னா நியூஸ் வருதுன்னு சொல்லிட்டு ஸ்டில் நியூஸ் ஹாஃப் அன் ஹவர் முன்னுக்கு ட்ரேட் எடுக்கிறீங்க. பிகாஸ் யூ திங்க் தட் அந்த நியூஸ் உங்கள் ஃபேவரில் வேலை செய்யும்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் ஸ்கில், அதாவது உங்களுக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு, பட் ஸ்டில் யூ ஆர் டூயிங் மிஸ்டேக் பிகாஸ் ஆஃப் ஃபியர் அண்ட் கிரீட். மூணாவது பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல், அதாவது ஃபாலோ ஒரு ரிஜிட் சிஸ்டம், மாஸ்டர் இமோஷனல் கண்ட்ரோல், திஸ் இஸ் த கோல். ஸோ நம்மளுக்கு என்ன வேணும்னா, நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் மாதிரி ஆகணும். ஸோ ப்ரொஃபஷனல் ட்ரேடர் மாதிரினா எப்படின்னா, அதாவது நீங்கள் என்னென்ன செய்ய போகிறீங்கன்னு யூ நீட் டு நோ. லைக் வாட் யூ கோனா டூ டுடே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, எத்தனை ட்ரேட் எடுக்க போகிறீங்க, இன்றைக்கி எடுக்க போகிறீங்க, இன்றைக்கி ஐ மீன் டுடே எவ்வளோ ட்ரேட் எடுக்க போகிறீங்க. லெட்ஸே நீங்கள் ஒரு 3 ட்ரேட் சொல்கிறீங்க. ஓகே. ஸோ 3 ட்ரேட்டில் லெட்ஸே நீங்கள் 3மே லாஸ் பண்ணிட்டீங்க. ஸோ அடுத்து ட்ரேட் எடுப்பீங்களா மாட்டிங்களா? ஸோ இந்த கேள்விக்கெலாம் உங்களுக்கு பதில் தெரியணும். 3 ட்ரேட் லாஸ் ஆயிடுச்சுன்னா ட்ரேட் எடுப்பீங்களா இல்லையா? ஓகே, லெட்ஸே நீங்கள் 3 ட்ரேட் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் 2 ட்ரேட்டே வின் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ட்ரேட் வந்து நீங்கள் எடுப்பீங்களா மாட்டிங்களா? இது லாஸாக இருந்தால் இல்லை வின்னாகவும் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ஆர் ஹவ் யூ கோனா பி. இன்னொன்று என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி லெட்ஸே உங்கள் ட்ரேடிங் சிஸ்டம் இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ ரிஸ்க் நீங்கள் என்டர் பண்ணுவீங்க ஒரு ட்ரேட்டுக்கு. அப்புறம் என்ன பேர் ட்ரேட் பண்ண போகிறீங்க, என்ன மணி மேனேஜ்மெண்ட் பாய்க்க போகிறீங்க, எந்த டைமில் என்டர் பண்ண போகிறீங்க. அதாவது ஃபாரெக்ஸ் வந்து 24/7 இருக்குது. ஸோ நீங்கள் 24/7 ட்ரேட் பண்ண போகிறீங்களா? அப்படின்னா உங்களுக்கு தூக்கம், ஐ மீன் ஒரு சோஷியல் லைஃபே இருக்காது. ஏன்னா நீங்கள் 24/7 சார்ட்லேயே பார்த்துட்டு இருப்பீங்க. என்டர் பண்ணோன்னே நீங்கள் சார்ட் பார்ப்பீங்க, அப்புறம் திருப்பி கீப் சீயிங் ஆன் த சார்ட் ஒன்லி. ஸோ யூ கட் நோ அவுட் சைட் வேர்ல்ட் அபவ் சார்ட்லாம். ஏன்னா காலையிலேருந்து நைட் வரைக்கும் சார்ட்லேயே தான் இருப்பீங்க. ஸோ அதுக்கு தான் இந்த ட்ரேடிங் பிளான் முக்கியம். ஓகே, அடுத்து போவோம். ஃபோக்கஸ் பே. நீங்கள் இப்போ எந்த பேலாம் ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க, இது நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே எக்ஸாம்பிள் தான். ஸோ எந்த பே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க. லெட்ஸே நீங்கள் கோல்டு ஒன்லி ட்ரேட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கோல்டு ஒன்லி ட்ரேட் பண்ணலாம். யூஎஸ்டி கேட்டா இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன தெரியணும்னா, வாட் பே யூ கோனா ட்ரேட், எந்த கரன்சி பே இல்லை எந்த கமோடிட்டி
காமடிட்டி ட்ரேட் பண்ண போகிறீங்களா, இல்லை இண்டஸ்ட்ரீஸ் ட்ரேட் பண்ண போகிறீங்களா, இல்லை ஸ்டாக்ஸ் ட்ரேட் பண்ண போகிறீங்களா, whatever you want to do, உங்களுக்கு என்ன ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னு முதல்ல தெரியணும் அண்ட் நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகேயா? ஸோ ஹூ ட்ரேட்ஸ் த மார்க்கெட்? நம்ம வந்து ரீட்டைல் ட்ரேடர்லாம். அடுத்து வி ஸ்வீம் வித் த ஷாக், த இன்ஸ்டிடியூஷன் ஹூ மூவ் த மார்க்கெட். ஸோ நம்ம வந்து ரீட்டைல் ட்ரேடர்னால நம்ம தான் ரொம்ப குறவு, இன்ஸ்டிடியூஷன் தான் கூட 45% இன்ஸ்டிடியூஷன் தான். அடுத்து வந்து சென்ட்ரல் பேங்க்ஸ் 25 அண்ட் ஹெச் ஃபாண்ட்ஸும் 20. நம்ம வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ்னால வி கேனாட் மூவ் த மார்க்கெட். மேமாங் வி ஆர் கோனா கோ இன் அஸ் நம்ம இருக்கிற டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஃபண்டமெண்டல் நம்மளுக்கு புரிஞ்சதை வச்சு தான் நம்ம ட்ரேட் என்டர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து whenever you want to take the trade for our risk, we need to make sure that the risk we are taking is okay for us. ஓகே, இப்போ ரிஸ்க் ஓகே வித் அஸ்ன்னு சொல்லும்போது என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு எவ்வளோ ஸ்டாப் லாஸ் எடுத்தா இஸ் ஓகே ஃபார் யூ. லெட்ஸ் சே 100 ஒரு $1000 அக்கௌண்ட் இருக்குது. ஜஸ்ட் கோன் கிவ் யூ ஒரு $10,000 அக்கௌண்ட் போடுவோமே. ஸோ ஈஸி. ஸோ உங்களோட ரிஸ்க் appetite என்னவாக இருக்கும்? how much risk is okay for you? இஸ் இட் ஒரு ட்ரேட்டுக்கு $1000 உங்களுக்கு ஓகேயா? ஐசே $1000 ட்ரேட் ரிஸ்க் பண்ணுறீங்க, இது வந்து உங்களுக்கு ஓகேயா இருக்குமா? டு யூ திங்க் யூ கேன் டைஜஸ்ட் திஸ்? அதாவது ட்ரேட் எடுத்துட்டீங்க, எஸ்எல் வந்து 1000 பிப்ஸ், $1000 எஸ்எல் ஸ்டாப் லாஸ். ஆனால் ஸோ இந்த ஸ்டாப் லாஸ் $1000க்குனா எத்தனை பிப்ஸ்னு பார்த்தீங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூர் அனாலிசிஸ்ல. ஸோ இந்த $1000 உங்களுக்கு டைஜஸ்ட் பண்ண முடியும்னா யூ ஆர் குட் டு கோ. பட் இந்த $1000 டைஜஸ்ட் பண்ண முடியாதுன்னா தட் மீன்ஸ் தட்ஸ் நாட் த லாட் சைஸ் ஃபார் யூ. லெட்ஸ் சே இந்த $1000 வந்து நீங்கள் ஆல்மோஸ்ட் 10 லாட் வைக்கிறீங்க. இப்போ let's say 10 lot for 10 pips for Euro USD. ஸோ Euro USDக்கு நீங்கள் இது வைக்கிறீங்க. ஸோ இதுதான் இந்த $1000 வரும். லெட்ஸ் சே இது உங்களுக்கு டைஜஸ்ட் பண்ண முடியல வச்சுக்கோமே, இந்த $1000க்கு ஃபார் 10,000க்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10%. இஃப் லெட்ஸ் சே யூ கேனாட் டைஜஸ்ட் இந்த மாதிரினா நீங்கள் என்ன பண்ணணும், யூ நீட் டு ரிடியூஸ்லா. லெட்ஸ் சே 5%, அதாவது 5 லாட். இப்போ வந்து $500. ஸோ $500 you think is digestible for you or not? ஓகே, இது உங்களுக்கு ஓகேனா then you can go to a bit more less 1%. ஸோ இங்கே லெட்ஸ் சே 1 லாட் எடுக்கிறீங்க ட்ரேட்டு. ஓகே, ஸோ இது ஒரு $100. ஸோ இது உங்களுக்கு டைஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குமா முடியாதான்னு அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இது உங்களுக்கு ஓகேனா ஒரு லாட் $100 தோக்குறதுக்கு $10,000 இது 1% தான் வரும். திஸ் இஸ் கோன் பி 1% ஆஃப் ரிஸ்க் ஃபார் த ட்ரேட். இது வந்து ஒன் ட்ரேட்டு. So if this okay with you, then you just stick with this lah. So whatever is okay for you, you need to know what's your appetite. But you need to remember, நீங்கள் ரிஸ்க் வந்து என் appetite கூட, நான் ஒரு பெரிய ரிஸ்க் டேக்கர், நான் வந்து 10% கூட எடுப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பட் இஃப் யூ டேக் 10 trades loss, that means your account is gone. You are done. இது வந்து ஃபுல்லாக எம்சி ஆயிரும். எம்சி மீன்ஸ் இஸ் மார்ஜின் கால். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு லூசிங் ஸ்ட்ரைக் வந்து பார்த்தீங்கன்னா 10 தான். லூசிங் வந்து உங்களுக்கு 10 சான்சஸ் தான் இருக்குது. 10 சான்ஸ் தான் உங்களுக்கு. நீங்கள் தோத்துட்டீங்கன்னா அக்கௌண்ட் முடிஞ்சு. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரீம் ஹை ரிஸ்க்லாம். ஸோ ஐ டோன்ட் அட்வைஸ் திஸ். இது வந்து மேமா ஹை ரிஸ்க்லாம், நாட் அட்வைசபிள். டோன்ட் டூ திஸ்லாம். டோன்ட் டேக் 10%, 5%. இதெல்லாம் வெரி ஹை ரிஸ்க். யூ நீட் டு கோ வித் 1 to 2%, whatever is suitable for you again. So the golden rule, the risk reset. So you need to know what is the risk you want to go. ஓகே, 1% ட்ரேட் ஓப்பன் பண்ணுறீங்க ஆர் 2.5 ரிஸ்க் பண்ணுறீங்க பேஸ்ட் ஆன் யூ ஹீட் ஸ்டாப் லாஸ் ஆக்ஷன். நீங்கள் ரிவர்ட் பேக் டு 1% கூட போகலாம். அதாவது நீங்கள் வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தோத்துட்டோன்னே யூ மைட் இன்க்ரீஸ் யுவர் ரிஸ்க். இங்கே வந்து நீங்கள் தோத்துட்டீங்க, லெட்ஸ் சே யூ ரிஸ்க் 1% and then you hit loss. ஸோ நெக்ஸ்ட் ட்ரேட், இது நிறைய பேர் செய்வாங்க. ஸோ அதான் கேட்குறேன், நெக்ஸ்ட் ட்ரேட் வந்து will you take 2.5% or back to 1%? இது 2.5 கூட இருக்கலாம், or this can be even 2%. ஏன் இந்த 2.5 or 2% சொல்கிறேன்னா, லெட்ஸ் சே நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க, நீங்கள் தோத்துக்கிட்டே போகிறீங்க. ஸோ மைண்டில் எப்படி இருக்குன்னா, ஹவு டு ரிகவர் திஸ் லாஸ் ஃபாஸ்ட். இதுதான் நிறைய பேர் மைண்டில் இருக்கும். நான் வந்து டாட் ரவுண்டில் இருக்கிறேன், ஏன் நான் வந்து ஏற்கனவே ஒரு $1,000 தோத்துட்டேன், ஐ நீட் டு ரிகவர் திஸ் ஃபாஸ்ட். ஹவு டு ஐ டூ திஸ்? நான் எவ்வளோ சீக்கிரம் ரிகவர் பண்ணலாம், எப்படி ரிகவர் பண்ணலாம்?
ஸோ நம்மளுக்கு ஒரு ஈஸியான ஆப்ஷன் என்ன தோணும்னா, நான் லாட் சைஸ் ஏற்றிட்டேன்னா ஐ வில் ரிகவர் திஸ் வெரி ஃபாஸ்ட், வெரி குவிக்லி ஐ கேன் ரிகவர் திஸ். இதுதான் எல்லார் மைண்ட் செட்லேயும் வரும். மோஸ்ட்லி தட்ஸ் த திங்லாம். ஈஸி வே அவுட் வந்து இன்க்ரீஸ் லாட் சைஸ். ஏன்னா இன்க்ரீஸ் லாட் சைஸ் பண்ணால் ஒரே இதில் முடிச்சிடலாம். அது ஒரு ட்ரேட்லேயே நம்ம வந்து ட்ரேடை எல்லாத்தையும் தோத்துடலாம். See, this what they find it is very easy, but it's not a good deal lah. Not a good trader will do lah. Not a good trader style. ஸோ இதுவும் உங்களுக்கு தெரியணும். நீங்கள் ஒரு ரிஸ்க் எடுத்துட்டீங்க, தோத்துட்டீங்க, அடுத்து எவ்வளோ ரிஸ்க் எடுப்பீங்க? டபுள் ஆக்க போகிறீங்களா, ஆர் யூ வில் ஸ்டிக் டு ஒன்? ஸோ யூ லாஸ், risk 1%, you lost, and then you just risk keep or risking 1%. You risk 1%, win or loss, what's your risk going to be? Still going to be risk 1%. It's considered good lah. ஸோ win or loss, you don't care. உங்கள் ரிஸ்க் வந்து 1%லே தான் இருக்க போகுது. You just gonna keep your risk fixed at 1%. Okay? So that you don't think about this lah. You don't think about this. You don't crack your head. நான் இப்போ ஜெயிச்சிக்கிட்டே போகிறேன், நான் எவ்வளோ ரிஸ்க் பண்ணலாம், நான் தோத்துக்கிட்டே போகிறேன், நான் எவ்வளோ ரிஸ்க் பண்ணலாம். யூ ஜஸ்ட் ஃபிக்ஸ் ஃபார் 1%. இல்லை சில பேர் வந்து சம் வாண்ட் டு டூ லைக் திஸ். லெட்ஸ் சே யூ ரிஸ்க் 1%, you hit SL, they want to reduce by 50%. You hit SL, you can reduce to 50%. Why you want to reduce 50%? Because whenever you are hitting losses, that means your method is not working for that time, or you might be having your losing strike, losing week lah, losing week. Maybe the 2 weeks இருக்கலாம், இல்லை 3 weeks இருக்கலாம். ஸோ நீங்கள் 2 to 3 weeks இந்த ஸ்ட்ரைக்ஸ் இருக்கும்போது you need to survive the market. You cannot be just in the market. You need to survive on how to come back and open the trade. அதாவது நீங்கள் இன்னைக்கு சர்வைவ் பண்ணால் ஒண்டி தான். லெட்ஸ் சே ட்ரேடிங் அக்கௌண்ட் வந்து ஒரு வீடு மாதிரி நினச்சிக்கோங்க, போட் மாதிரி நினச்சிக்கோங்க. யூ நீட் டு சர்வைவ் திஸ் டே. திருப்பி வரும்போது அந்த வீடு அங்கே இருக்கணும். யூ கேனாட் செட் இட் ஆன் ஃபயர். ஸோ நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 10%, 20%, 50% ரிஸ்க் எடுக்கும்போது எல்லாத்தையும் நீங்கள் ஒரே நாளில் தோத்துட்டீங்க, இல்லை ஒரே வாரத்தில் தோத்துட்டீங்கன்னா யூ டோன்ட் ஹேவ் அக்கௌண்ட் டு ட்ரேட். இதுதான் நான் எப்பவும் சொல்லுவேன். யூ நீட் டு ஹேவ் த அக்கௌண்ட் டு ட்ரேட். நீட் டு சர்வைவ் தட் வீக், த வேர்ஸ்ட் வீக். யூ ஒன்ட் பி ஷுர் எந்த வீக் வந்து உங்களுக்கு வேர்ஸாக வரப்போகுதுன்னு தெரியாது. ஆனால் அந்த வேர்ஸ்ட் வீக்கை நீங்கள் கடந்து வந்துட்டீங்கன்னா, whenever your trading strategy or whatever method you are using start working, you will shine again. ஆனால் அது வரைக்கும் நீங்கள் மார்க்கெட்டில் சர்வைவ் பண்ணணும். நீங்கள் சர்வைவ் பண்ண முடியலன்னா that means you cannot trade for long term. That's the thing you need to ask yourself. You want to do this long term or short term? So இது வந்து the risk. Stop loss, அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க? Okay, our entire system is built on this lah. For every 1% risk, we target 2.5 reward. Okay, next we'll go to risk to reward. ஸோ ரிஸ்க் டு ரிவார்ட் அண்ட் ஆல்சோ ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ. இங்கே என்ன சொல்ல வருதுன்னா, ரிஸ்க் டு ரிவார்ட் வந்து நான் ஒரு ரிங்கெட், ஒரு டாலர் நான் ரிஸ்க் பண்ணேன்னா, நான் ஜெயிச்சேன்னா I'll get 2.5. But mostly what people are doing, their risk to reward is only one. I risk one, I lose one. That means your risk to reward, you need to have at least 60% win rate or 70% win rate to have 1 to 1. இந்த 1 to 1ல இன்னொன்று என்ன ஒரு பெரிய ஃபால் பேக்னா, லெட்ஸ் நீங்கள் 5 ட்ரேட் தோத்துட்டீங்க வச்சுக்கோமே கண்டினியூஸாக, நீங்கள் திருப்பி 5 ட்ரேட் ஜெயிச்சா ஒண்டி தான் யூ வில் கம் டு பிரேக் ஈவன். பட் லெட்ஸ் சே யுவர் ரிஸ்க் டு ரிவார்ட் இஸ் 2.5. நீங்கள் 5 ட்ரேட் தோத்தாலுமே யூ ஒன்லி நீட் 2 ட்ரேட்ஸ் டு கம் பேக். ஷேர் யுவர் மைண்ட் செட் வில் பி டோட்டலி டிஃப்ரெண்ட். Because whenever you have a risk to reward 1 to 1, many people have this risk to reward. After this, I'll just put RR. Risk to reward is considered also RR. So when you have RR 1, if you lose 10 trades, or let's put 5 trades lah, you need back 5 wins just to be break even. Understand? Let's say your RR is 2.5. You lose 5 trades. You need only 2 trades to come back. அதாவது பிஇ பிரேக் ஈவன்னா பிஇன்னு சொல்லுவோம். ஓகே, அந்த ஷார்ட் ஃபார்ம்லாம் ஞாபகம் வச்சுங்க. ஸோ தட் நெக்ஸ்ட் டைம் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் பிஇ, வாட் இஸ் தட். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா இட்ஸ் மேமாங் யூ வில் ஹேவ் வெரி ஹார்ட் டைம் டு ரிகவர்லாம்.
ஆனால் இங்கே வந்து யூ வில் recover very fast. You know why or not? Mindset, psychologically, your mindset. இது வந்து எப்படி ஆகும்னா you need to climb 5 steps ஓட you need to climb only 2 steps. 2 trades or 5 trades. இந்த மைண்ட் செட் உங்களுக்கு வந்து கேள்வி வரும்போது உங்களுக்கே தெரியும் எந்த மைண்ட் செட் வந்து கேம் வந்தால் உங்களுக்கு வந்து வில் பி பெட்டர். புரியுது என்ன சொல்கிறேன்னு. ஸோ நீங்கள் ஒரு 10 ட்ரேட் தோத்துட்டீங்க வச்சுக்கோமே, உங்களுக்கு இன்னும் 10 ட்ரேட் வேணும் நீங்கள் பிரேக் ஈவன் ஆகிறதுக்கு. லெட்ஸ் சே உங்கள் ஆர்ஆர் 2.5னா யூ ஒன்லி நீட் 5 trades டு கம் பேக். I mean, you only need 2 trades. So usually I'll suggest to my students is you keep your risk to reward at RR வந்து நான் வந்து 1 to 5 கூட இருக்க மாட்டேன். I'll just them to maintain 1.3 or 2.5. ஸோ அதனால தான் இங்கே நான் 2.5 கொடுத்துருக்கேன். ஏன் 3 to 5 வந்து RR பெட்டர்னா let's say, பட் இது வந்து only strong confirmationல. Even if you hit 5 tradesல ரொம்ப ட்ரேட் லாஸ் ஆகாது. 5 trade லூஸ் ஆனாலும் RR 1 to 5 நான் you only need 1 trade. Mindset totally will be different. The way you trade, the way you think will be different. Because ஒரு confirm ஒரு சாலிடான ட்ரேட் நீங்கள் எடுத்தீங்கன்னா you know, because based on confirmation ஒரு 4-5 confirmation இருக்குன்னா உங்கள் செட்டப்ஸ்க்கு கன்ஃபார்மாக you can get 1 to 5, but that's you need more practice lah. So 1 to 5 உங்களுக்கு இருக்கும்போது your mindset will be totally different. நீங்கள் 5 trade தோத்தாலும் you know you only need 1 to break even. And another one more trade will push you up in 5% up. Will push your account in 5% extra. Now 5% profit இருக்கும். ஸோ இங்கே வந்து only 2 trades, even though you had like 5 losses கண்டினியூஸாக வந்தாலும் உங்களுக்கு 2 trade போதும். ஒன்று பிரேக் ஈவன் ஆயிரும், அடுத்த ட்ரேட் வந்து நீங்கள் வந்து ப்ராஃபிட்டில் உட்காந்துருவீங்க. தட்ஸ் குட் இனஃப். நீங்கள் ஒரு ஃபண்டட் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா இதே போதும், யூ கேன் விட்ரா. இதுக்கு தான் ரிஸ்க் டு ரிவார்டோட இம்பார்ட்டன்ஸ்னு வரும். whenever you trade make sure உங்கள் மினிமம் ஆர்ஆர்ல ஓகே ராய் என்கிட்ட ரிஸ்க் டு ரிவார்டு வந்து உங்களை மாதிரி 1.3 இல்லை, என்கிட்ட 1.4 இல்லை, நான் 1.1 தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா how to improve your risk to rewardனா first what you need to use, you don't jump straight lah. நீங்கள் டைரெக்டாக ஜம்ப் பண்ணிங்கன்னா மேமாங் இஸ் குவைட் டிஃபிகல்ட் lah. You cannot jump directly to risk to reward very high. What you can do is you start small. எப்படி start small now? What you can do is you go to உங்க method whatever you're using now. Let's say you just got 1 to 1, right? Whenever you have 1 to 1, what you do is you change this to 1.5. ரொம்ப வேணாம், 1.5 ஆர்ஆர் ஒண்டி ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு 1.5 ஆர்ஆர் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா 1.25 ஆர்ஆர் ஃபர்ஸ்ட். ஸோ ஜஸ்ட் இன்க்ரீஸிங் லைக் 0.25, கொஞ்சம் பேபி ஸ்டெப்ஸ் மாதிரி போகிறீங்க. இப்போ நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறதே யூஆர் ஜஸ்ட் இன்க்ரீஸிங் அ பிட் மோர். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஏற்றலாம். ஸோ 1.5 ஆர் எப்படி பண்ணுறதுனா யூ கேன் ஷார்ப்பன் யூர் என்ட்ரி. இப்போ நீங்கள் என்ட்ரி எங்கே எடுக்கிறீங்க, பெரிய ஜோனில் எடுக்கிறீங்க. உங்கள் ஆர்ஆர் குறையணுன்னா you only can change your entry, your SL and also your TP. Okay, ஸோ இதோட்டி தான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். லெட்ஸ் சே உங்கள் என்ட்ரி ஜோனே பெருசாக இருக்கு வச்சுக்குவோம். your zone let's say you're going like 30 pipsனா you make this small, maybe just go for 15 pips. ஸோ ஆல்ரெடி உங்கள் ஜோன் 15 pips ஆயிரும். லெட்ஸ் சே ஜோன் வந்து 50 pipsனா you just wait for 25 pipsல. இது வந்து how you gonna do, you gonna do lot of testing அந்த ஜோனுக்குள்ளே உங்களுக்கு எத்தனை வாட்டி வந்திருக்குன்னு. ஸோ once you have that, let's say your SL you are going like 100 pips for gold lah, or let's say currency you are going 20 pips. ஸோ இதில் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் ஸ்டார்ட் ரெடியூசிங் பை 18 pips. கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க பாருங்கள். 18 pips குறைங்க, அப்புறம் மேபி 15 ஆக்கி பாருங்கள், வேலை செய்தா இல்லையான்னு. கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் ஆர்ஆர் வந்து நீங்கள் இப்படி தான் ஏற்ற முடியும். ஜஸ்ட் ஷார்ப்பன் இட் a bit by a bit, don't go direct. ஒன்றுலேருந்து டேரெக்டாக 1 to 5 பண்ணிங்கன்னா you need to change your entire thing. நீங்கள் ட்ரேடிங் சிஸ்டமே ஃபுல்லாக மாற்றணும். So that will put you in a risky position if you just have a system and you think it's working and still not profitable. Now, it's okay to shave out everything and start from scratch because somehow அது ப்ராஃபிட்டபுளாக இல்லை. அதை வச்சு நீங்கள் ஒன்றும் பண்ண போகிறதோ இல்லை. ஸோ நீங்கள் புதுசாக கூட ஆரம்பிக்கலாம். ஓகே, இது வர்றதுக்கு முன்னாடி ஓகே லெட்ஸ் கோ ஃபார் திஸ். இது வந்து குயிஸு. இந்த குயிஸோட லிங்க் வந்து நான் கீழே போட்டிருப்பேன், நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே ஹிண்ட்டு கூட நீங்கள் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அக்கார்டிங் டு த ட்ரேடிங் பிளான் கைட், ஹவுஸ் அ ட்ரேடர் சக்ஸஸ் primarily measured.
ஸோ இந்த குயிஸோட கேள்வி வந்து எல்லாம் இருக்கும். ஸோ லேட் வில் கம் டு தட். இதுக்கு வரேன். ஸோ திஸ் இஸ் அ ப்ரொஃபஷனல் ஒன் பேஜ் எக்ஸிக்யூஷன் செக்லீஸ். ஸோ நீங்கள் இந்த டைமில் ட்ரேட் பண்ண போகிறீங்க. As I said, there's 24 hours for the trading time. ஸோ நீங்கள் எந்த ஹவர் ஃப்ரீயாக இருப்பீங்க? லெட்ஸ் சே ஆஃப்டர் யூ ஒர்க் நீங்கள் ஒரு 8 o'clock ஃப்ரீயாக இருப்பீங்கன்னா தட் மீன்ஸ் நியூயார்க் செஷன் இஸ் குட் ஃபார் யூ. லெட்ஸ் சே நீங்கள் நைட் வேலை செய்கிறீங்கன்னா உங்களுக்கு ஏஜியன் செஷன்னா காலையில் ஒரு 6 மணி 7 மணி 10 மணி 11 மணி இதெல்லாம் ஏஷியன் மார்க்கெட். ஸோ ஏஷியன் மார்க்கெட் ட்ரேட் பண்ணும்போது நீங்கள் ஏஷியன் மார்க்கெட் ஆக்டிவாக இருக்கிற கரன்சி பேர் வண்டி தான் பார்க்கணும். லைக் யூஎஸ்டி ஜேபிஒய் ஏயுடி or any other pairs you think is active or it active during Asian session. நீங்கள் அது கூகுளில் கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம் which forex market is active during Asian session உங்களுக்கு கிடச்சிரும். லெட்ஸ் சே நீங்கள் மத்தியானம் தான் ஃப்ரீயாக இருப்பீங்க ஒரு 3 o'clock. அது வந்து லண்டன் ஓப்பன். ஓகே, நைட் அப்படியே பார்த்தா நியூயார்க் வந்து வில் ஓப்பன் அட் நைட் 8 to 9 PM. இது வந்து ஏன்னா டே டைம் சேவிங் லைட்னால நான் உங்களுக்கு 2 டைம் கொடுக்குறேன். அப்புறம் நியூயார்க் லண்டன் க்ளோஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 12 to 1 o'clock. அங்கே வந்து கொஞ்சம் வால்யூம் குறைஞ்சிரும். ஸோ 12 to 5 o'clock வரைக்கும் ஏஎம் மலேசியன் டைம் பார்த்தீங்கன்னா யூ லேவ் லெஸ் வால்யூம் இந்த மார்க்கெட். ஸோ தட் டைம் இஸ் பெட்டர் யூ கோ பேக் அண்ட் ஸ்லீப்லாம். நீங்கள் அந்த டைம் மார்க்கெட்டில் இருந்தீங்க இல்லை உங்களுக்கு அந்த டைம் வேலை செய்யுதுன்னா யூ ஸ்டில் கேன் ட்ரேட். ரெண்டாவது யூ கோன் செக் இஸ் யூ எக்கனாமிக் கேலண்டர்லாம். எந்த நியூஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து உங்கள் ட்ரேட் வந்து வில் த்ரோ யூ ஆஃப் த சார்ட்லாம். எந்த ட்ரேட் வந்து வில் மேக் யூ ஹீட் அ லாஸ், இதுவும் நீங்கள் செக் பண்ணணும். எந்த ட்ரேட் வந்து உங்கள் லாஸ் அடிக்க போகுதுன்னு தெரியணும். அதாவது எல்லா நியூஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரியில் போய் பார்த்தீங்கன்னா தெர் வில் பி லாட் ஆஃப் நியூஸ். இன்றைக்கி உள்ள டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா தேர் இஸ் லாட் ஆஃப் நியூஸ். இது வந்து நான் ஃபில்டர் போயிட்டு ஐ ஜஸ்ட் யூஸ் திஸ் ரேட்லாம் நீங்கள் எல்லாத்தையும் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூ வில் ஃபீல் லைக் டெய்லி வந்து இவ்வளோ நியூஸ் இருக்கும். ஸோ இவ்வளோ நியூஸும் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா மேமாங்கலாம். ஸோ நீங்கள் என்ன ட்ரேட் பண்ணுறீங்க, எந்த பேர் ட்ரேட் பண்ணுறீங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபில்டர் போட்டுக்கலாம். லெட்ஸ் சே யூ டோன்ட் வாண்ட் எல்லோனா இட்ஸ் லைக் அ பிட் எப்படி சொல்கிறது, இது வந்து ஸ்கூல் நான் எக்கனாமிக், இது வந்து லோ இம்பேக்ட் நியூஸ் எல்லோ. ஆரஞ்ச் வந்து இஸ் மீடியம் இம்பேக்ட், ரெட் வந்து இஸ் ஹை இம்பேக்ட் நியூஸ். ஸோ லெட்ஸ் சே ஐ யூஸ்வலி ரிடியூஸ் yellow and orangeலாம். இஃப் யூ வாண்ட் ஆரஞ்ச் ஆல்சோ கேன். yellow வந்து நான் லோ இம்பேக்ட் நியூஸ் வந்து பார்க்க மாட்டேன். ஸோ நீங்கள் இப்படி வச்சுக்கலாம். ஸோ யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் பேசியிருக்காரு 2 மணிக்கு. ஸோ என்னதை பற்றி பேசியிருக்காரு, டியூ டு அமெரிக்கா பிஸ்னஸ் ஃபோரமில் ஹி காட் கிவ் ஸ்பீச்சில். இது வந்து கிரிப்டோவை பற்றி பேசியிருந்தார். ஹி வாண்ட் அ பிரிங் கிரிப்டோ அண்ட் ஹி வாண்ட் அ மேக் கிரிப்டோ குட் ஃபார் அமெரிக்கா அண்ட் ஹி வாண்ட் அ டேக் லீட். அதாவது சைனாக்கு பதிலாக ஹி வாண்ட் அ மேக் ஷுர் யூஎஸ் இஸ் லீடிங் தட்லாம். ஸோ அடுத்து இன்றைக்கி நைட் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரேட் பிரிட்டன் யூஎஸ்டியோட மானிட்டரி பாலிசி ரிப்போர்ட் வருது. அதாவது இது வந்து ஆஃபிஷியல் பேங்க் ரேட்லாம் இன்ட்ரெஸ்ட் ரேட் நம்மளுக்கு வருதுல்ல அந்த மாதிரி. ஸோ இது ப்ரீவியஸ் ஃபோர்காஸ்ட் ஆக்சுவல். ஸோ தட் மீன்ஸ் இஸ் நாட் கோன் மூவ் தட் மச்லாம் ஃபார் டுடே பிகாஸ் இஸ் ஆல்ரெடி இஸ் ஃப்ளாட் அண்ட் ஒரே ரேட் தான் வருது. இந்த ஸ்டேட்மெண்ட் இல்லை ரிப்போர்ட்டில் மாற்றினாங்கன்னா தென் மைட் சேஞ்ச்லாம். ஸோ உங்கள் ட்ரேடிங்க்கு நீங்கள் இதெல்லாம் கரெக்டாக இல்லை, இதெல்லாம் கரெக்டாக இருக்குது நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா யூ வில் நோ. ஸோ இதுதான் யூ கேன் ஈவன் ப்ரிசைஸ்லி டெல் லைக் லெட்ஸ் சே 8 மணிக்கு நீங்கள் கிரேட் பிரிட்டன் ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னா யூ வெயிட் அன்டில் த நியூஸ் ஓவர். ஆர் நீங்கள் ஒரு ட்ரேட் எடுத்துட்டிங்கன்னா யூ கேன் க்ளோஸ் இட் பிஃபோர் த நியூஸ். பிகாஸ் உங்களுக்கு என்ன ஆகும்னு தெரியாதுல்ல. இது எப்படி உங்களுக்கு இம்பேக்ட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தா நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த நியூஸ் கேலண்டர் இப்படி தட்டிட்டு இந்த ரேட் வந்துருக்குல்ல. ஸோ September 18 வந்திருக்கு. ஸோ September 18 மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு நீங்கள் போய் பார்க்கலாம். அப்புறம் August 7, அப்புறம் June 19. நீங்கள் சார்ட்டுக்கு போய்ட்டு June 19, August 7, September 18 யூ கேன் கோ டு சார்ட் அண்ட் தென் சி ஹவு த மார்க்கெட் ரியாக்டட் இந்த 8 மணிக்கு என்ன டைம்னு. இப்போ இந்த ஜூன்லாம் போனால் அது 8 மணியாக இருக்காது. சப்போஸ் வில் சேஞ்ச் அரவுண்ட் 7 ஏன்னா டே டைம் சேவிங் வந்து இப்போ தான் வந்துச்சு. ஸோ whenever you have டே டைம் சேவிங் the market will change like thatலாம். ஸோ நீங்கள் இந்த டைம் கிளிக் பண்ணிட்டு இந்த டைமை பார்த்துங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு 8 மணிக்குன்னு இருக்கும், ஆனால் நீங்கள் பின்னாடி போகும்போது டே டைம் சேவிங்னால உங்களுக்கு வந்து மாறும். அது யூஸ்வலி எப்போ மாறும்னா ஃபெப்ரவரி அண்ட் டு மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து அப் அன்டில் நவம்பரில். ஸோ இப்போ நவம்பர்லேருந்து நியூயார்க் செஷன் ஓப்பன் பண்ணுறது வந்து 9 o'clock மாறிடும். ஃபெப்ரவரியிலேருந்து அக்டோபர் எண்டு வரைக்கும் உங்களுக்கு 8 மணிக்கு நியூயார்க் திறக்கும். இப்போ வந்து 9 மணிக்கு திறக்கும். 9 அப் அன்டில் மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் உங்களுக்கு வந்து 9 o'clock தான் நியூயார்க் திறக்கும். லண்டன் வந்து 4 o'clock. ஃபெப்ரவரிக்கு அப்புறம் மார்ச்லேருந்து பார்த்தீங்கன்னா 3 மணி ஆயிரும். லண்டன் ஓப்பன் 3 o'clock
அண்ட் நியூயார்க் ஓப்பன் வில் பி 8 o'clock. ஸோ இதுதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ நியூஸ் ட்ரேட் பண்ண போகிறீங்களா இல்லையான்னு, இதான் எக்கானமிக் கலண்டர் செக் பண்ணிக்கணும். அப்புறம் யூ நீட் டு ஆஸ்க் யுவர் மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டேட். இது வந்து நிறைய பேர் அவாய்ட் பண்ணுறாங்க. வாட் ஐ சி இஸ், உங்களுக்கு வந்து ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கா இல்லை டயர்டாக இருக்கா, ஹவு டு யூ ஃபீல், லைக் அன்றைக்கி உங்கள் டே எப்படி இருக்குது, காலைல எஞ்சதுலேருந்தே பிரச்சனையாக இருக்குது, எனக்கு தலைவலியாக இருக்குது, உடம்பு முடியல, காய்ச்சலாக இருக்குது, சளியாக இருக்குன்னா நீங்கள் அன்றைக்கி ட்ரேட் பண்ணிடாதீங்க. யூ நோ நீட் டு ட்ரேட் வென் யூ ஆர் வீக். புரியுதா? யூ நோ நீட் டு ட்ரேட் இப்போ லெட்ஸே உங்களுக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்குன்னா நீங்கள் அன்றைக்கி ட்ரேட் பண்ணவே தேவையில்ல. திஸ் ஒன் மேனி பீப்புள் ஆர் அவாய்டிங் திஸ். யூ நீட் டு நோ திஸ். ஹவு டு யூ ஃபீல்? லெட்ஸே நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்க போகிறீங்கன்னா நீங்கள் அந்த டே வந்து ஒரு மார்க் மாதிரி போட்டு வச்சுக்கலாம். ஹவ் யூ ஃபீல். If you feel good, put a green. If you feel less a bit, put yellow. If you feel very bad, terrible, you can put a red mark there. ஓகே, இது வந்து அக்கௌண்ட் ரிஸ்க் ரீசெட். நீங்கள் வந்து எவ்வளோ ரிஸ்க் எடுக்க போகிறீங்க இப்போ ட்ரேட். யூ வாண்ட் ட்ரேட் 1%, 2%, 3%. ஓகே, இது வந்து ஜஸ்ட் லைக் யோ, எப்படி சொல்கிறது, யோ செக்லீஸ்டில் உங்களுக்கு என்னென்ன செக்லீஸ் இருக்கும். 4 வந்துச்சுன்னா உங்கள் கன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் ட்ரேட் எடுப்பீங்களா. whenever you want to take a trade எல்லாத்துக்கும் தெரியும் டைரக்ஷன் பார்க்கணும், அப் ட்ரெயினா டவுன் ட்ரெயினானு. அப்புறம் உங்கள் கீ லெவல்ஸ் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் இருக்கா, உங்கள் என்ட்ரி சிக்னல், நீ வாண்ட் யூஸ் கேண்டில் ஸ்டிக் பாய்க்க போகிறீங்களா இல்லை H1 பாய்க்க போகிறீங்களா, M15 பாய்க்க போகிறீங்களா. அண்ட் தென் இது வந்து ஸ்பேஸ் டு மூவ்ல, அதாவது உங்களோட ஜோன், என்ட்ரி ஜோன்னு சொல்லலாம். உங்கள் என்ட்ரி ஜோன் வந்து எங்கே எடுக்க போகிறீங்க, அடுத்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வைக்க போகிறீங்களா. ஸோ இது வந்து உங்களோட எவ்ரி ட்ரேட் இது வந்து பேஸ்ட் ஆன் இண்டிவிஜுவலாக உங்களுக்கு எந்த மாடல் புரியுது, எந்த ட்ரேடிங் ஸ்டைல் புரியுது. ஸோ அதை வச்சு தான் நீங்கள் பண்ண முடியும். அண்ட் யூ நீட் டு டேக் லாட் ஆஃப் ப்ராக்டிஸ் ஃபார் திஸ் ஸோ தட் யூ மாஸ்டர் இட். இப்போ நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது நம்ம லெட்ஸே ஒரு 12-15 ஸ்ட்ராட்டஜி சொல்லி தரோம்னா, லாஸ்ட் டைம் டு டூ லாட் ஆஃப் எக்ஸசைஸ் மை ஸ்டூடெண்ட். ஸோ அந்த எக்ஸசைஸில் அவங்களுக்கு எது வந்து அவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கோ, வித் தட் வீல் ஃபோக்கஸ் ஆன் ஒன்லி ஆன் தட் கன்ஃபர்மேஷன். அதாவது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கட்டும், இல்லை சைக்கலாஜிக்கல் லைனாக இருக்கட்டும், இல்லை செஷன் ட்ரேடிங்காக இருக்கட்டும். செஷன் ட்ரேடிங் வி ட்ரேட் ஒன்லி பேஸ்ட் ஆன் டைம். ஸோ அவங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ ப்ராக்டிஸ் பண்ணி எது அவங்களுக்கு புரியுதோ அதுதான் நம்ம செய்ய சொல்லுவோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி செய்யும் போது மேக் ஷூர் நீங்கள் இப்போ என்ன மெத்தட் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அந்த மெத்தடுக்கு எந்த இது உங்களுக்கு ஈஸியாக புரியுது, எந்த இது உங்களுக்கு ஈஸியாக வின் ரேட் கொடுத்துருக்கு, நீங்கள் அப்படி செஞ்சிங்கன்னா வில் பி வே பெட்டர். அடுத்து வந்து எக்ஸிக்யூஷன் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இதுதான் நம்ம பேசணும். மேக்ஸிமம் ரிஸ்க் பர் ட்ரேட். ஓகே, இன்னொன்று வந்து மேக்ஸ் டெய்லி ரிஸ்க் நம்ம பேசி ஆகணும். இது நம்ம இன்னும் பேசல. மேக்ஸ் டெய்லி ரிஸ்க்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ தோத்தா நீங்கள் நிப்பாட்டுவீங்க. இது யூ நீட் ஆஸ்க் யுவர் செல்ஃப்ல, ஹவு மச் இஸ் யோர் டைஜஸ்டிவ் ஃபீல் ஓகே ஃபார் யூ டு ரிஸ்க் டெய்லி அண்ட் ஆல்சோ வீக்லி. இது நிறையா பேர் ஸ்கிப் பண்ணிடுறீங்க. உங்களுக்கு டெய்லி ப்ராஃபிட் லெவல் இருக்குது, பட் டெய்லி லாஸ் என்ன, அப்புறம் வீக்லி லாஸ் எவ்வளோ. ஓகே, உங்களுக்கு டெய்லி லாஸ் 5% ஓகேயா, இது வந்து பர்சனல் கொஸ்டின் தான். உங்களுக்கு டெய்லி லாஸ் 1% ஓகேயா, இல்லை எனக்கு வீக்லி லாஸ் 5%, 10% ஓகேயா. ஆக்சுவலி உங்களுக்கு டெய்லி லாஸ் 2% ஓகேனா தட் மீன்ஸ் 2 ட்ரேட் நீங்கள் லாஸ் ஆகிட்டோன்னா யூ வில் ஸ்டாப். ஆனால் நான் ட்ரேட் கூட எடுக்கிறேன், நான் எப்படி 2 ட்ரேட் ஒட்டி எடுக்க முடியும், எனக்கு ஒரு 5 ட்ரேட் எடுக்கணும்னா தென் உங்கள் ரிஸ்க்கை குறைச்சிக்கோங்க. ஒரு ட்ரேட்டுக்கு யூ மைட் ஜஸ்ட் டேக் அரௌண்ட் 0.5. ஸோ நீங்கள் 4 ட்ரேட் தோத்தா வண்டி தான் யூ வில் கம் டு 2%. ஸோ இதுதான் ட்ரேடிங் பிளான். எவ்வளோ தோக்க போகிறீங்கன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. அப்புறம் வீக்லி லாஸ். ஓகே, வீக்லி லாஸ் வந்து லெட்ஸே நீங்கள் வந்து ஒரு 5% வச்சுருக்கீங்க. அப்போ ஸோ வீக்லி லாஸ் 5% வச்சுட்டிங்கன்னா லெட்ஸே நீங்கள் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே தோத்துட்டீங்க வச்சுக்குவோம். ஸோ நீங்கள் தேர்ஸ்டே, ஃப்ரைடே ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ அப்படி பார்த்தா நீங்கள் 2 நாளும் எல்லா நாளும் நான் ட்ரேட் பண்ணி ஆகணும் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு 1% தான் தோக்க முடியும். புரியுதா? இது எப்படி நம்ம வந்து திருப்பி ரிவர்ட் பேக் டு யோர் டெய்லி லாஸ். பிகாஸ் யூ ஒன்லி காட் 5 days. யூ வாண்ட் ட்ரேட் 5 days. தட் மீன்ஸ் நீங்கள் டெய்லி வந்து 1% தான் தோக்குறீங்கன்னா தட் மீன்ஸ் யூ ஒன்லி கேன் allow to lose 1% per day. But let's say you said weekly you want to lose 10%. So this is follow your style. அப்படின்னா நீங்கள் 2% தோக்கலாம். டெய்லி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம், டெய்லி 5% தோக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஆல் யூ நீட் டு டூ வாட்ஸ் இஸ் குட் ஃபார் யூ. உங்கள் மைண்ட் செட்டுக்கு என்ன புரியுது. இஃப் ஐ மீன்ஸ் வாட் ஐல் டூ இஸ் டெய்லி லெட்ஸ் சே யூ ஆர் ரிஸ்கிங் 1%, டெய்லி 2% ரிஸ்க்னா வீக்லி டோன்ட் கோ மோர் தேன் 5% லாஸ்லாம். திஸ் இஸ் you can follow if you want, you can take this advice lah. Weekly don't lose more than 5%, daily வந்து 2%. அதாவது நீங்கள் தொடர்ந்து தோத்துட்டீங்கன்னா மண்டே டியூஸ்டே யூ லாஸ்,
Wednesday you only got one trade, you lost that also. That means you're done for the week. நீங்கள் Thursday Friday ட்ரேட் பண்ண முடியாது. இது வந்து ஒரு ஹார்ட் ரூலாக உங்களுக்கு வந்துடும். பிகாஸ் நீங்கள் எத்தனை நாள் தோக்க போகிறீங்கன்னு, எத்தனை ட்ரேட் தோக்க போகிறீங்கன்னு தெரியணும். அதே மாதிரி தான் யோர் ப்ராஃபிட் டார்கெட் ஃபார் த வீக். எத்தனை பர்சன்ட் செய்ய போகிறீங்க ப்ராஃபிட்? லேட்ஸே ஒரு எக்ஸாம்பிள் 10% சொல்கிறேன். நீங்கள் வந்து மண்டேயே 10% செஞ்சிட்டீங்க. மண்டே அண்ட் டியூஸ்டே, லேட்ஸே மண்டே அண்ட் டியூஸ்டே யூ ஹேட் அ குட் வீக், யூ மேனேஜ் டு டூ 10%. ஸோ மண்டே அண்ட் டியூஸ்டே நீங்கள் 10% செஞ்சிட்டீங்க. இப்போ நீங்கள் வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே ட்ரேட் பண்ணுவீங்களா? கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். வில் யூ ட்ரேட் வெனஸ்டே, தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே? ஓகேயா? நீங்கள் வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே ட்ரேட் பண்ணுவீங்களா? நீங்கள் ஆல்ரெடி செட் பண்ணிட்டீங்க ப்ராஃபிட் டார்கெட் இப்போ வீக் எனக்கு வேணும்னு. ஆனால் மண்டே டியூஸ்டே உங்களுக்கு 10% வந்துருச்சு. somehow you manage to do 10% on Monday and Tuesday. So will you trade or not? ஏன் ட்ரேட் பண்ணுவீங்க, ஏன் ட்ரேட் பண்ண மாட்டீங்கன்னு சொல்லுங்கள். அந்த குயிஸ்லேயே இருக்கும். பிகாஸ் ஐ ஹேவ் அ குயிஸ் ஆல்சோ. ஸோ இது இது ரொம்ப முக்கியம். எப்போ நீங்கள் நிப்பாட்ட போகிறீங்க, when to ஸ்டாப். ஏன்னா ஒரு ட்ரேடராக நீங்கள் எவ்வளோ தான் ப்ராஃபிட் செஞ்சாலும் எப்போ நிப்பாட்டணும்னு தெரியலனா ரொம்ப கஷ்டம். இஃப் யூ டோன்ட் நோ when to ஸ்டாப், தட் வில் பி த டவுன்ஃபால் ஆஃப் யூல. ஏன்னா நீங்கள் ஒரு 20% கூட செஞ்சுருக்கலாம். பட் இனாஃப் இல்லை இன்னும் ட்ரேட் எடுக்க 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 as what here the first, இது இங்கே காணும், இது இல்லையோ, இது யா இந்த இடத்துல போட்டிருக்கா, we are retail traders, we swim with the shark. The more you are in the water, the more high risk you are exposed. ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மார்க்கெட்டில் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்களோ நீங்கள் அவ்வளோக்கு அவ்வளோ ரிஸ்க் பண்ணுறீங்க, உங்களோட என்ட்ரியும் உங்களோட கேபிட்டலும். the lesser trade you take, the safer you are. அதை ஒன்று புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு சின்ன ஒரு கயாக்கிங்கில் இருக்கீங்க, நீங்கள் கீழே போய்ட்டு ஒரு சின்ன மீன் பிடிச்சிட்டு வந்துட்டீங்க, உங்களுக்கு அன்றைக்கி பசி செட்டில் ஆயிடுச்சு. ஆனால் நீங்கள் இன்னும் கீழே நிறைய மீன் இருக்குதுன்னு சொல்லிட்டு திருப்பி குதிச்சிங்கன்னா உங்களை ஷாக் தூக்கிட்டு போயிடும். அந்த மாதிரி மைண்ட் செட் வச்சுக்கோங்களா. ஜஸ்ட் டு கிவ் யூ அன் எக்ஸாம்பிள். ஸோ யூ நீட் டு நோ வாட்ஸ் இனஃப். இனஃப்னா இனஃப். டோன்ட் லுக் இன் டு த சார்ட். MT4 அடிச்சு போட்டு போயிருங்க. டோன்ட் கம் பேக் அண்ட் சி த சார்ட். ஜஸ்ட் லெட் இட் சில், என்ஜாய் யோர் டே. வேறு விஷயம் செய்யுங்க. ஏன்னா ட்ரேடிங் வந்து யூ ஷுடன்ட் பி ஆன் த சார்ட் ஆல் த டைம். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு அனாலிசிஸ் செஞ்சிட்டீங்க, ஒரு half an hour 1 hour டெய்லி ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா, லெட்ஸ் சே ஏஷியா டைம் செய்கிறீங்க, அனாலிசிஸ் எல்லாம் மார்க் பண்ணிட்டீங்க, யூ செட் யூ அலர்ட், யூ வெயிட் ஃபார் த என்ட்ரி டு கம் டு யுவர் பிளேஸ். உங்கள் என்ட்ரி உங்கள் இடத்துக்கு வந்தோடனே நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கலாம். நான் வந்து இதுதான் சஜஸ்ட் பண்ணுவேன் என் ஸ்டூடெண்ட் எல்லாமே. whenever you mark your things, when the entry come to your place, then you can look. என்ட்ரி நீங்கள் வந்தோடனே சார்ட்டை பார்க்கலாம், இல்லை நீங்கள் லிமிட் ஆர்டர் கூட ஃபிக்ஸ் பண்ணிடலாம். that means you don't need to look into your chart. பட் அந்த அளவுக்கு உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கணும் உங்கள் ட்ரேட் மேலே. ஏன்னா நீங்கள் அங்கே பார்க்காமையே ட்ரேட் எடுக்க போகுது. புரியுதா? தட்ஸ் வாட் வி யூஸ் அ லிமிட் ஆர்டர் அண்ட் ஆல்சோ அலர்ட் இன் ட்ரேடிங் வியூ. ஓகே, ஸோ மேக்ஸ் டெய்லி லாஸ் அண்ட் ஸ்டாப் லாஸ் பிளேஸ்மெண்ட்லாம். ஓகே, place immediately after the entry must be placed logically outside of the structure. ஓகே, இது வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கும் போது மேபி ஒரு கேண்டில் ஹை கேண்டில் லோ அதுக்கு மேலே வைக்க போகிறீங்களா, இதுதான் அந்த ஸ்டாப் லாஸ் பிளேஸ்மெண்டோட. அண்ட் டேக் ப்ராஃபிட் இஸ் சம்திங் லைக், இதுதான் அந்த ரிச் டு ரிவார்ட் வி டாக்லாம். உங்களுக்கு என்ன ரிச் டு ரிவார்ட் வேணும், எப்படி ரிச் டு ரிவார்ட் செய்ய போகிறீங்க, இஸ் வாட் யூ கோன் பிளான் இட் அவுட்ல. அண்ட் யோர் பிரேக் ஈவன் இஸ், பிரேக் ஈவன் வந்து எப்படி வரும்னா, இஸ் சம்திங் யூ வாண்ட் யூஸ் இட் ஆர் நாட். உங்களுக்கு பிரேக் ஈவன் வந்து நீங்கள் பாய்க்க போகிறீங்கன்னா, நீங்கள் பிரேக் ஈவன் வந்து எப்படி பாய்ப்பீங்க? நீங்கள் எல்லா டைமும் பாய்ப்பீங்களா, இல்லை லெட்ஸ் சே பிரேக் ஈவன் வந்து இங்கே என்ன போட்டிருக்குன்னா, லெட்ஸ் சே SL இஸ் மூவ் 20 பிப்ஸ். உங்கள் மார்க்கெட் வந்து இப்போ லெட்ஸ் சே TP வந்து 40 பிப்ஸ், மார்க்கெட் வந்து 20 பிப்ஸ் மூவ் ஆயிடுச்சு. நீங்கள் அப்போ பிரேக் ஈவன் மூவ் பண்ணுவீங்களா 50% மூவல் வந்தோன்னே? அது ஒன்று. இல்லை யூ வில் மூவ் பிரேக் ஈவன் whenever the market move like 10 pips away or 30 pips away, depends on what instrument you trade. அந்த மாதிரி செய்வீங்களா? மூணாவது வந்து பிரேக் ஈவனே மூவ் பண்ண மாட்டீங்க, இதை ஹிட் லாஸ் ஆர் ஹிட் TP. ஏன்னா உங்களுக்கு பிரேக் ஈவன் வச்சு 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 ராயன் எல்லாமே ஸ்டாப் லாஸ் ஆகிட்டு இருக்கு. ஐ டோன்ட் மைண்ட் ஜஸ்ட் கீப்பிங் இட் லைக் தட்லாம். ஸோ பிரேக் ஈவன் மூவ் பண்ணலன்னா உங்களுக்கு லெஸ் ஒன் மோர் ஒர்க்லாம், நீங்கள் பிரேக் ஈவன் செய்ய தேவையில்ல. ஓகே, இதெல்லாம் இப்போ நீங்கள் பண்ணிட்டீங்க. என்னென்ன ட்ரேட் எடுக்க போகிறீங்க, என்ன செட்டாப்ஸில் எடுக்க போகிறீங்க, இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? யூ நீட் டு டூ ஜேர்னலிங் ஆஃப் வாட் யூ ஹவ் டன். அதாவது எந்த டே எந்த டைம் எந்த பேர் நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க. இது எக்ஸாம்பிள் லெட்ஸ் சேல யூ டேக் கிரேட் பிரிட்டன் USD.
you took at 9 p.m. and then in the date, na today's date la. So எப்படி போடுவீங்க? So this how your journaling will be like. இது சும்மா ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வின் எத்தனை பிப்ஸ் வின். ஓகே 50 பிப்ஸ் வின். SL 10 பிப்ஸ். ஸோ எத்தனை RR achieved. So let's say you get RR 1 to 5. Did I follow my section 2 setup checklist? அதாவது இது உங்களோட செக்லிஸ்ட் செட்டப். இந்த செக்லிஸ்ட் நான் செட்டப் ஃபாலோ பண்ணேன்னா நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஒரு டிக் போட்டுக்கலாம். ஓகே இது நான் ஃபாலோ பண்ணேன், இது நான் ஃபாலோ பண்ணேன், இது நான் ஃபாலோ பண்ணேன், இது நான் ஃபாலோ பண்ணேன். ஸோ நீங்கள் டிக் போட்டுக்கிட்டிங்கன்னா தட் வில் பி அவுட்கம்லாம். அண்ட் தென் யூ RR அச்சீவ் பண்ணலாம். இது வந்து எஸ் ஒரு நோ ஆனஸ்டாக நீங்கள் சொல்லணும்லாம். ஏன்னா நீங்கள் ஏமாத்துனா யூ ஆர் ஜஸ்ட் சீட்டிங் யுவர் செல்ஃப். லெட்ஸ் சே யூ ஆர் டூயிங் இட் கரெக்ட், நாட் டூயிங் இட் கரெக்ட் இல்லைன்னா நீங்கள் யாரையும் ஏமாற்ற கிடையாது, உங்களையும் தான் ஏமாற்றிக்கிறீங்க. ஏன்னா ட்ரேடிங் வந்து இஸ் whatever you are அப்படியே ரெசம்பிள் பண்ணோம் சார்ட்டில். ஓகேயா? ஸோ இமோஷனல் ஸ்டேட் இது என்னன்னா என்ட்ரி கிட்ட மார்க்கெட் வந்துருச்சு. ஸோ நீங்கள் என்ட்ரியில் மார்க்கெட் எடுக்கும்போது ஆர் யூ டேக்கிங் த ட்ரேட்ஸ்? ஸோ என்ட்ரியில் மார்க்கெட் இங்கே காணும். ஓகே மார்க்கெட் வந்துருச்சு. ஸோ ஆர் யூ டேக்கிங் த ட்ரேட் ஃபோமோ ரிவெஞ்ச் காம் கான்ஃபிடென்ட்? எப்படி நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க ட்ரேடில், அது ரொம்ப முக்கியம். எப்படி எடுக்க போறீங்கன்னா லைக் டே டைமில் நீங்கள் எடுக்கிறீங்களா, ஐ மீன் ஏர்லியாக எடுக்கிறீங்களா, சாரி ஃபார் தட், ஏர்லியாக எடுக்கிறீங்களா, இல்லை லேட் ஆகிட்டீங்களா, இல்லை எக்ஸ்ட்ரா பிப்ஸ் கொடுத்து எடுத்துறீங்களா? ஏன்னா நீங்கள் சார்ட்டில் இல்லை, யூ மிஸ் த என்ட்ரி. ஸோ வாட் யூ கோனா டூ நவ், அது நீங்கள் பார்க்கணும். ஸோ கீ லேர்னிங் ஏரர் இதே தான். டூ ஏர்லி, டிட் நாட் ரெஸ்பெக்ட், இதெல்லாம் நீங்கள் வந்து யூ நீட் டு ஹைலைட். வாட் வென் ராங், வாட் வென் கரெக்ட் ஃபார் யூ. ஆக்ஷன் டைம் என்னன்னா இது என்னன்னா let me add here what you did correctly and what you did wrongly. இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சாகணும். எது வந்து கரெக்டாக செஞ்சீங்க, எது வந்து தப்பாக செஞ்சீங்க. யூ நீட் டு நோ தட் வாட் யூ டிட் ராங்லி, வாட் டிட் கரெக்ட்லி. அதாவது கரெக்டாக செஞ்சதை யூ நீட் டு மெயின்டைன் வாட் யூ டிட். கரெக்டாக செஞ்சது, தப்பாக செஞ்சதை நீங்கள் வந்து யூ நீட் டு ட்ரை டு சேஞ்ச் இல்லை. நீங்கள் அடுத்த வாட்டி ட்ரை பண்ணும்போது மேக் ஷூர் யூ டோன்ட் டூ த சேம் மிஸ்டேக். யூ சேஞ்ச் யோர் மிஸ்டேக்ஸ் டு மேக் இட் மோர் பெட்டர். அதே தப்பை திருப்பி திருப்பி பண்ணிக்கிட்டு இஃப் யூ எக்ஸ்பெக்டிங் டிஃப்ரெண்ட் ரிசல்ட்ஸ் டூயிங் த சேம் திங், தட்ஸ் நாட் கோன் ஒர்க்லாம். ஸோ எப்போ நீங்கள் வந்து செஞ்ச விஷயத்தை திருப்பி திருப்பி செஞ்சுட்டு தப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் நீங்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்குறீங்கன்னா தென் கேனாட்லாம். யூ நீட் டு டூ திங்ஸ் டிஃப்ரெண்ட்லி டு கெட் அ டிஃப்ரெண்ட் ரிசல்ட்ஸ். யூ கேனாட் பி டூயிங் த சேம் திங் அண்ட் எக்ஸ்பெக்டிங் த சேம் ரிசல்ட்ஸ். ஓகே, பிரேக்கிங் த பிளான், த ப்ரொஃபஷனல் ரெஸ்பான்ஸ்லாம். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ரூல் ப்ரோக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அது ரொம்ப பண்ணணும். ஓகே, இது வந்து நான் சிம்பிளாக போட்டிருக்கேன். நீங்கள் டெய்லி லாஸ் 2.5 ஹிட் பண்ணிட்டீங்கன்னா தென் யூ கோ பேக் டு 1 for the next 4 trades so that you know what's happening on the market and you survive. Then நீங்கள் 1 கூட போகலாம், you can go even 0.5, it's all up to you lah. Okay, இது எல்லாமே இண்டிவிஜுவல் வாய்ஸ் தான் வரும் பிகாஸ் எவ்ரி ட்ரேடர் இஸ் இண்டிவிஜுவல். ஸோ என்டர் வித்வுட் அ வேலிட் சிக்னல். அதாவது ஒரு ட்ரேடு போர் அடிக்குது, யூ சிட்டிங் ஆன் த ஹோல் டே, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால அந்த ட்ரேட் எடுத்திங்களா, இல்லை உண்மையிலேயே அந்த ட்ரேட் வந்து உங்கள் சார்ட்டுக்கு வந்துச்சு அண்ட் பிகாஸ் ஆஃப் தட் யூ டுக் த ட்ரேட் ஆனும். ஸோ இது ரொம்ப முக்கியம். அந்த ட்ரேட் நீங்கள் எடுத்த காரணம் என்ன, இஸ் பிகாஸ் இட் கம்ஸ் டு யோர் பிளே, யூ ஹேவ் ஆல் த கன்ஃபர்மேஷன் அண்ட் யூ டுக் த ட்ரேட். இல்லை எனக்கு போர் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு, நான் சும்மா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஐ கேனாட் வெயிட் வெரி லாங். ஏன்னா சம்டைம்ஸ் யூ ஓன்ட் ஹேவ் ஈவன் ஹேவ் அ ட்ரேட். டெய்லி உங்களுக்கு ட்ரேட் கூட இருக்காது, நல்ல செட்டப் இருந்தால் யூ டேக் அ ட்ரேட், தட் மீன்ஸ் யூ ஆர் குட் ட்ரேடர். பட் இஃப் யூ டேக்கிங் த ட்ரேட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் யுவர் பாட், தட் மீன்ஸ் யூ ஆர் நாட் அ குட் ட்ரேடர்ல. ஸோ மூவ் ஸ்டாப் லாஸ் வைடு, அதாவது இது எல்லாரும் பண்ணுவாங்க. உங்கள் எஸ்எல் இங்கே இருக்குது, மார்க்கெட் மூவ் ரிவர்ஸ் போக 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 யூ கீப் ட்ராகிங் யுவர் ஸ்டாப் லாஸ். ஸ்டாப் லாஸ் வந்து இழுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கீங்க, தட் மீன்ஸ் யூ ஆர் நாட் கீப்பிங் டு யுவர் ஸ்டாப் லாஸ்ல. ஸோ அந்த மாதிரி கூட செஞ்சுருக்கீங்களா? அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா யூ நீட் டு ஸ்டாப் ட்ரேடிங் ஃபார் த நெக்ஸ்ட் 24 hours. ஏன்னா உங்களுக்கு இன்னும் மைண்டில் க்ரீட் இருக்கும், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்துக்கணும். ஸோ இதெல்லாமே வந்து யூ நீட் டு கிராஸ் செக் வித் யோர் ஓன் செல்ஃப். நீங்கள் வந்து மூவ் ஸ்டாப் லாஸ் வைடு பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா யூ நீட் டு நோ வை ஆர் யூ மூவிங் தட். இட்ஸ் பிகாஸ் யுவர் ட்ரேட் காட் நோ கன்ஃபர்மேஷன் ஆர் பிகாஸ் யூ ஃபைண்ட் த ட்ரேட் இஸ் நாட் வொர்த் இட். ஓகே, த ஃபண்டட் அக்கௌண்ட் ஸ்ட்ராட்டஜி.
இதுக்கு வந்து I think I'll cover in another video lah. Okay, so this one we'll cover in another video. What's the funded account strategy, நீங்கள் என்ன funded account எப்படி வாங்கி என்ன பண்ணலாம். ஓகே, இதுதான் குவீஸில். ஸோ அக்கார்டிங் டு த பிளான் கைட், ஹவ் ட்ரேடர் சக்ஸஸ்ஃபுல்லி ப்ரைமரிலி மெஷர்ட், ஒரு மாதத்தில் எவ்வளோ ப்ராஃபிட் செய்கிறீங்க அதுதான் உங்கள் சக்ஸஸா ட்ரேடிங்க்கு, இல்லை நீங்கள் நம்பர் ஆஃப் வின்னிங் ட்ரேட்ஸ் எடுக்கிறீங்க அதுதானா. By the discipline to follow the plan regardless of a single trade outcome or achieving the 1.2 risk on a single trade. இது எதுன்னு நீங்கள் இந்த லிங்க் தரேன், அதில் போய் சும்மா ஆன்சர் பண்ணி பார்க்கலாம். ஓகே, then next போவோம். A trader is feeling very frustrated after an argument, but the market is showing a perfect setup. ஸோ இதில் அவர் என்ன பண்ணியிருக்கணும், அதாவது ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்குது பட் த மார்க்கெட் இஸ் ஷோயிங் அ பெர்ஃபெக்ட் செட்டப். அக்கார்டிங் வாட் இஸ் த கரெக்ட் ஆக்ஷன், பண்ணனால எடுத்துறக்கணுமா, இல்லை தேர்னல் ஃப்ரஸ்ட்ரேஷன் டேக் த ட்ரேட், க்ளோஸ் த பிளாட்ஃபார்ம், ஆர் டேக் த ட்ரேட் பட் யூஸ் அ ஸ்மாலர் ரிஸ்க் டு பி சேஃப். இங்கே எல்லாமே லெட்ஸே இது சும்மா இப்படி நம்ம போடுறோன்னு வச்சுக்கோமே, இப்படி உங்களுக்கு காட்டும் இது ரைட் ஆன்சர்னு. ஓகே, ஏன்னா நீங்கள் ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கும்போது யூ ஷுடன்ட் டேக் எனி ட்ரேட்ஸ், யூ நீட் டு கோ அவுட். ஸோ உங்களுக்கு ஆன்சர் வந்து இங்கே ராங்காக நீங்கள் போட்டிங்கன்னா இட் வில் ஆட்டோமேட்டிக்லி ஷோ. ஐம் ஜஸ்ட் ஷோயிங் யூ an எக்ஸாம்பிள்லாம். Okay, so you see a value trade on 8:15, you check the calendar and see its high impact news at 8:30. இது வந்து இப்போ 8:30 நியூஸ் வருதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் உடனே ட்ரேட் நியூஸ் எடுத்துருவீங்களா, இல்லை do not place the trade-ஆ, இல்லை நியூஸ் முடிஞ்சு ட்ரேட் எடுப்பீங்களா. இந்த சில கொஸ்டின்ஸ் வந்து இஃப் யூ ஃபைண்ட் எனிதிங் ராங் யூ ஜஸ்ட் புட் இன் கமெண்ட்லாம், இது சரியா இல்லைரா என்ன. ஓகே, there's one thing you need to check also. A trader hit their 2.5 daily stop loss limit. What is the correct percentage to use for the first trade on Tuesday? இது வந்து based on the stop loss hint you want to use lah. If you want you can skip this also. Okay, in the fifth கேள்வி வந்து you can just skip lah. That's more towards okay, identify a valid setup with the 20 pips stop loss. Your 2 point. Take the profit target will be 50. However, there's a major strong support level at 30 pips away. அதாவது உங்களுக்கு 30 பிப்ஸ் அவேல ஒரு மேஜர் ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. எப்படின்னா 50 பிப்ஸ் டிபி வச்சிட்டிங்க, அந்த 30 பிப்ஸ் கீழே வந்து ஒரு மேஜர் சப்போர்ட் இருக்குது. ஸோ அதனால் 50 பிப்ஸ் வரைக்கும் போகாதுன்னு சொல்ல வருதுல்ல. இதெல்லாம் வந்து உங்கள் மைண்டை வந்து சும்மா செக் பண்ணுறதுக்கு, நீங்கள் கரெக்டாக செய்கிறீங்களா இல்லையா. இதில் மொத்தம் 10 கேள்வி இருக்குது. இந்த 10 கேள்வியில் எத்தனை கேள்வி உங்களுக்கு சரியாக வந்துச்சுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லலாம். யூ ஃபைண்ட் திஸ் கொஸ்டின்ஸ் ஆல் இதெல்லாம் சரியில்லை, நான் வந்து ஆல்ரெடி பர்ஃபெக்டாக இருக்கனாலும் இட்ஸ் குட் ஒன்லி, யூ கேன் ஜஸ்ட் ஸ்கிப் திஸ் கொஸ்டின்லாம். Because you know you're already good, you don't need to do the question. Okay, so these are all the questions to go with. So I'll put this link there, you can check it, and this also I put it down and we'll cover. And in the one I'm giving you these on based on my own analysis, my own trading experience for the past 10 years. So it's all based on my own experience, so it's not a financial advice, it's just for pure educational purpose only. So previous result does not guarantee future return. So whenever you want to take a trades, make sure you do your own analysis, you do your own due diligence before you do anything. And if you're watching my video until this long, hit the like button and also share to the video வேற ஆளுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Because I've shared a lot of things here. Hope you like this. And கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் if you want to know more in depth. இது பார்த்தீங்கன்னா இது நான் போட்டிருக்கிறதே ஒரு பேசிக்கான செக்லிஸ்ட் தான். மை ஸ்டூடெண்ட்ஸ் தேர் வில் பி மோர் அட்வான்ஸ் செக்லிஸ்ட். இது வந்து ஒரு ரொம்ப பேசிக்கான ட்ரைனிங் பிளான் தான் நான் போட்டிருக்கேன். இது வந்து அவ்வளோ அட்வான்ஸ் கூட கிடையாது, ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் மேக் திங்ஸ் காம்ப்ளிகேட்டட். இது நீங்கள் ஃபாலோ பண்ணாலே இட் வில் பி வெரி ஃபைன் ஃபார் யூ. பிகாஸ் இதே வந்து இட் கவர்ட் எவ்ரி திங் ஃபார் ஹேவ் அ குட் ட்ரேடிங் பிளான். புரியுதா? இட் கவர்ட் மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடிங் பிளான். ஸோ இதே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துரும். ஸோ யூ கேன் ஹேவ் தீஸ் and you can improve பண்ணிட்டீங்கன்னா after 1-2 weeks you come back and let me know what you think. சிம்பிளாக சொல்லணும்னா whenever you want to take trades, make sure you take less number of trades per day. ஒரு நாளைக்கு 2 ட்ரேட்ஸ்க்குள்ளே எடுக்கிறங்க, இல்லை மேக்ஸிமம் 3 போங்க, அதுக்கு மேலே போகாதீங்க. ரிஸ்க் per trade வந்து don't take more than 1. make sure that's இது வந்து நான் funded account வச்சு சொல்கிறேன், depends on your own account how much. ஏன் ரிஸ்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா how many times you can lose to keep coming back and trading the same account. If you only can lose 5 times, that means 5 வாட்டி தோத்தாலே அந்த அக்கௌண்ட் இருக்குது அது மறுநாள் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு. And before I finish this video, I want to make sure you remember this code whenever you want to take a trade. நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும்போது என்ன கேட்டுக்கோங்கன்னா, ஒரு நல்ல ட்ரேடு இந்த ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுவாரா மாட்டாரா. சிம்பிள் கொஸ்டின். Will a good trader take this trade or not? If the answer is no, that means you should walk away and you should not take the trade. Because whenever you answer a good trader should will you take the trade or not? If the answer is yes, that means your trade is a good setup.
Okay, so that's all for today. And